சார் இப்போ படம் வந்துட்டு இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. சரி சார். இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? படம் நல்ல சமுதாயம், நல்ல கலாச்சாரம், பழைய காமராஜர் காலத்துலேருந்து வர்றதுனால அந்த ஸ்டேட்டஸில் எப்படி இருந்துச்சு மக்களுடைய வாழ்வுத்துறை, அதுக்கு தகுந்த மாதிரி அதிலேருந்து மீண்டு ஒவ்வொரு இடமா மாறி நல்ல படிப்பு முன்னேற்றத்தில் வர்றதுனால ஏழை எளிய மக்கள்லாம் ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த படம். அது நல்ல வழி, அழிவு நோக்கி போகிற சினிமா துறை இது நல்ல வழிக்காக கொண்டு போகிற ஒரு படமாக இருக்குது. நல்லா இருக்குது. இது பார்த்தாங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஆர்வம், சமுதாய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல பாதை இது. அதாவது இடைவேளை வரைக்கும் பார்த்ததுக்கு இவ்வளோ ரிசல்ட் சொல்கிறீங்க. சரிங்க சார், உங்கள் அபிப்பிராயம்? ஆமாம் சார், அவங்க அம்மா எல்லாமே அவங்க அப்பாவை வச்சு திரும்பி வச்சு அங்கே அவங்க வேலை செஞ்சு படித்து கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் தான் நைட்டு போகலாம் தூங்காமல் முழிக்காமல் படித்து கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்க சார். இதில் எவ்வளோ பசங்க பிரச்சனை பண்ணுறது, இந்த மது போதை கொடுத்து நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இடைவெளிக்கு முன்னாடி இது எப்படி போகணும்னு தெரியல சார். இப்போ இது வரைக்கும் இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா இருக்கு சார் படம். அப்படிங்களா? ஆமாம். சரிங்க, அப்போ ரெண்டாவது பாகத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு சரிங்க, ரொம்ப நன்றி சார். ஓகே சார். ஒரு 2 நிமிஷம் பிள்ளைங்களை இங்கே நிற்க சொல்கிறீங்களா? வாடா வாடா குட்டி. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லலாம். குட்டிமா, படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அதே மாதிரி நீங்களும் படித்து பெரிய பெரிய வேலைக்கு போகணும். குட்டி இதை கூட்டிகிட்டா படம். யாராவது ஒரு ஆள் வந்து கேமரா ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்குதா? எந்த ஊரில் இருந்துமா வரீங்க? கோளையம்பள்ளி. படம் எப்படி இருந்தது? இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? நம்ம ஏதாவது ஒன்று நினச்சி அது பண்ணணும்னு நினச்சோன்னா என்ன தடங்கள் வந்தாலும் அதை ரொம்ப முயற்சி பண்ணி செஞ்சோன்னா அதாவது சாதிக்கணும். சரி சரி. இந்த படத்தில் உங்களுக்கு பாட்டெல்லாம் பிடிச்சதா? அந்த காமெடி பிடிச்சதா? இந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வருதில்ல, அந்த பொண்ணு நன்றி கடன் காட்டுதில்ல, அது எப்படி இருந்தது? இந்த படத்துலேருந்து உங்களை ஆள் மனசுக்குள்ளே போய் தொட்டது ஏதாவது இருக்கா? ரொம்ப ஃபீல் பண்ணது? அவங்க முயற்சி பண்ணி அவங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சதான். எந்த சீன் உங்களை டச் பண்ணிச்சு, கண் கலங்க வச்சது? அவங்க அப்பாவை அவங்க நினச்சி கடைசி அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்க அப்பாவை அவங்க நினச்சி அவங்க அப்பா கஷ்டம். அதாவது அம்மாவை நினச்சி அவங்க மாமாவை கட்டி பிடிச்சி அழுவுது, அது ஒரு நன்றி கடன். அது பிடிச்சதா?